Please subscribe to my channel. Hit the bell icon and never miss any updates. Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரியாணி சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி நான் வந்து செஞ்சுருக்கக்கூடிய சிக்கன் மக்லூபா அப்படிங்கிற அப்ஸ் அண்ட் டவுன் சிக்கன் பிரியாணி ரெசிபி தான். இதை இன்வைட் பண்ணது வந்து ரிலாக்ஸ் ரெசிபி சல்மா சிஸ்டர் தான். அவங்க இன்வைட் பண்ணதுக்கு அவங்களுக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பாஸ்மதி அரிசி 3 கப் அளவுக்கு அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அரை மணி நேரம் இது ஊறட்டும். இன்னொரு பக்கம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கான பாத்திரத்தில் ஆயில் சூடானதும் அதில் வந்து 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா நாம் இதில் கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அதாவது பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் அனீஸ், அப்புறமா பிரியாணி இலை அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அண்ட் இதில் வந்து ஆனியன் வதங்குறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுதோட ராஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ராஸ்மெல் போனதுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். அதையும் சேர்த்து கொஞ்சமாக வதக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கினதுக்கு அப்புறமா தனியாத்தூள் சேர்க்குறோம். தனியாத்தூள் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். இப்போ இந்த மசாலா தூளெல்லாம் ராஸ்மெல் போகிறது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இந்த தக்காளி பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் நல்ல பழுத்த 3 தக்காளியை எடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்ச தக்காளியை சீடெல்லாம் போகிறது மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ்வில் வச்சு நல்லா திக்கான பேஸ்ட்டாக ஆகிறது வரைக்கும் நம்ம சூடு பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆயில் விட்டு எடுக்க வேண்டியது தான். அப்புறமா நம்ம இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீசஸை சேர்க்க போகிறோம். அண்டு நாம் இதில் சேர்த்துருக்க இந்த சிக்கன் பீசஸும் இந்த மசாலாவும் நல்லா சேர்ந்து கோட் ஆகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா சிக்கனுக்கு தேவையாக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துட்டு நாம் இதை ஒரு ஃபியூ மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 3 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 6 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ தண்ணியை சேர்த்தாச்சு. இந்த சிக்கன் மக்லூபாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கனை வேக வச்சு அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வந்து தனியாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக தான் நாம் இப்போ முதல்ல சிக்கனை இந்த தண்ணியில் விட்டு வேக வச்சு எடுக்கிறோம். அப்புறமா இதில் அடிஷ்னலாக வந்து ஒரு சிக்கன் ஸ்டாக் வந்து ஒரு க்யூப் போட்டுக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நம்ம பாயில் பண்ண விட்டுக்கலாம். ஸோ இது நல்லா கம்ப்ளீட்டாக பாயில் ஆகட்டும். அந்த டைமில் வந்து நம்ம சம் வெஜ்ஜீஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஆயில் ஹீட் பண்ணியாச்சு. ஒரு மீடியம் சைஸ் பிரிஞ்சால் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து நாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி திக்காகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் பிரிஞ்சால் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக மீடியம் சைஸ் பொட்டேட்டோ அதை வந்து ரவுண்டாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் நாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதை ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர் கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே வந்து பிரிஞ்சால், அப்புறமா பொட்டேட்டோ, கேப்சிகம் அண்ட் டொமேட்டோ இந்த மாதிரி வெஜ்ஜஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக கேப்சிகம் சேர்த்துக்கலாம். அதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக இந்த மாதிரி நறுக்கி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நீங்கள் இதை ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நாம் இதில் தக்காளி ஃப்ரை பண்ண போகிறோம். தக்காளி பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய சைஸ் தக்காளி அப்படிங்கிறதுனால
ஹாஃப் தக்காளி எடுத்துக்கிறேன். நீங்கள் மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா, சின்ன சைஸில் இருந்ததுன்னா ஒரு தக்காளியை நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 பக்கமும் ஃப்ளிப் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் வெஜ்ஜீஸ்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதில் லைட்டாக நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். எல்லா வெஜ்ஜீஸ்லையும் படுறது மாதிரி பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு அப்படி போட்டு விட்டுக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்மளோட சிக்கன் ஸ்டாக் தயாராகிடுச்சு. அதாவது சிக்கன் வந்து நம்ம பாயில் பண்ண விட்டது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் இதில் இருக்கக்கூடிய சிக்கன் பீசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து எவ்வளோ தண்ணி இருக்குன்னு அளந்துட்டு பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதையும் சேர்த்து நாம் ரைஸை வந்து வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து சிக்கன் பீசஸ் எல்லாம் எடுத்து மாற்றியாச்சு. இப்போ வந்து தண்ணி அளந்து விட்டுட்டுருக்குறேன். ஸோ 6 கப்பு தண்ணி வேணும். 6 கப்பு தண்ணிக்கு எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சுது. ஸோ நான் அது பேலன்ஸ்க்கு நார்மல் வாட்டர் சேர்த்து மொத்தமாக 6 கப்பு தண்ணி அளந்து விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணியில் வந்து உப்பு தேவையாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பாயில் பண்ண விடலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டுருக்குது. ஸோ அரை மணி நேரம் ஊற வச்ச 3 கப்பு பாஸ்மதி அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நாம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் நடுவில் வந்து ஒரே ஒரு வாட்டி லேசாக வந்து உடையாமல் கேர்ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு 95% குக் ஆகிறது வரைக்கும் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ வேக வச்சு இதை எடுத்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் பாத்திரத்தில் வந்து நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா வெஜ்ஜீஸையும் அப்புறமா நாம் வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய சிக்கன் பீசஸையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நான் சிக்கன் வந்து வேக வச்சதை அப்படியே தான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் இன்னொரு ஆப்ஷன் உண்டு. நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான ஏதாச்சும் மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் அதில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அந்த அரேபியன் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து ஃப்ரை பண்ணாமல் அதை வந்து அப்படியே மேலே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி சேலஞ்ச் இங்கேயே முடிய போகிறதில்ல. ஸோ நான் வந்து இங்கே 3 யூடியூபர்ஸை இந்த சேலஞ்சுக்கு இன்வைட் பண்ணலான் இருக்கேன். அது யாரெல்லாம் அப்படிங்கிறத வீடியோ கடைசியில் சொல்கிறேன். சிக்கன் பீசஸையும் வெஜிடபிள்ஸையும் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நாம் வந்து 95% குக்காக இருக்கக்கூடிய இந்த ரைஸை வந்து அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் சிக்கனுக்கு மேலே கேர்ஃபுல்லாக எடுத்து மாற்றிக்க வேண்டியதுதான். நம்ம ரைஸையும் மேலே அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு 7 இல்லைனா 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டு எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் தோசைக்கல்லுக்கு மேலேயும் வச்சுக்கலாம், இல்லைனா கம்ப்ளீட் லோ ஃப்ளேமை வச்சு நீங்கள் டைரெக்ட் ஸ்டவ்வில் கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 மினிட்ஸ் நான் இதை வந்து லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வில் வைக்க போகிறேன். வச்சதுக்கப்புறமா நாம் இதை எடுத்து பார்க்கலாம். சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்குது. ரைஸ் எல்லாம் உடையாமல் ரொம்ப அழகாகவே குக்காகி வந்திருக்குது. இப்போ இதை நாம் ஃப்ளிப் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது அப்சைட் டவுன் சிக்கன் பிரியாணியை நம்ம வந்து கவிழ்த்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ட்ரே எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த ட்ரேயில் தான் நான் இந்த சிக்கன் பிரியாணியை ஃப்ளிப் பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய தாளாவிலையோ ட்ரேலையோ கவிழ்த்துட்டு ஃபேமிலியோட ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ ட்ரேயை மேலே வச்சாச்சு. இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணிவிட்டு மெதுவாக கேர்ஃபுல்லாக நம்ம டேபிளில் வச்சுக்கலாம். இப்போ அந்த பாத்திரத்தை கேர்ஃபுல்லாக அந்த ரைஸில் இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வாவ், சூப்பர்பாக நம்மளோட சிக்கன் மக்லூபா தயாராகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக அழகாக தான் இருக்கும் இல்லை? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரேபியன் சிக்கன் மக்லூபா ரெசிபியை இந்த ஈதுக்கு மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சல்மா சிஸ்டர் உங்களோட பிரியாணி சேலஞ்சை நான் சூப்பராக செஞ்சு முடிச்சிருக்கிறேன்னு நம்புகிறேன். அண்ட் அவங்களும் அவங்களோட பிரியாணி சேலஞ்சில் சூப்பராக அரேபியன் புகாரி ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரியாணி ரைஸோட ரெசிபி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் பார்த்துக்கோங்க. அப்புறமா அவங்களோட சேனல் லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். இப்போ நான் யாரையெல்லாம் இன்வைட் பண்ண போகிறேன் இந்த பிரியாணி சேலஞ்சுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். முனோஸ் கிச்சன் ரிஹானா அவங்களையும், அப்புறமா இன்னோ மாமின் எஸ்ஜி பை ஆஷா தாஜ் அவங்களையும்,
அண்ட் மூணாவதாக ஹெச்எஸ்பி கிச்சன்ஸ் சம்சாத் அவங்களையும் நான் இந்த பிரியாணி சேலஞ்சுக்கு இன்வைட் பண்ணுறேன். ஸோ இந்த 3 பேரும் என்ன மாதிரியே சூப்பராக பிரியாணி செஞ்சு காமிப்பாங்க. அவங்களோட சேனல் லிங்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.